ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. வாழ்க்கையில் நாம் பிரச்சனைகளில் சிக்கும்பொழுது நாம் உண்மையாக நம்பும் நம்மை விட்டு விலகாத ஒருவர் நமக்கு எப்பொழுதும் தேவை. நம்மை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்கலாம். எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் இறைவனிடம் முடியும். முழுமையாக நம்பும் பொழுது நமக்கு நெருக்கமாக ஆறுதல் கூறும் நபராக வழிகாட்டும் தோழனாய் உணர முடியும். இறை நம்பிக்கை என்பது ஒரு உணர்வு, யாரிடமும் நிரூபிக்க முடியாத பந்தம். வாழ்க்கையில் நிம்மதியாய் தெளிவாய் வாழ உணர்வு ரீதியாக இந்த பந்தம் கட்டாயம் தேவை. அறிவியல் ரீதியாக கோவிலில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, ஆன்மீக பலத்தை தரும் இடம். கோவில்களில் அபரிமிதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்து உள்ளது. கோவிலின் மைய பகுதியில் மூலவர் சிலை இருக்கும் இடத்தை கர்ப்பகிரகம் அல்லது மூலஸ்தானம் என்போம். இந்த மூலஸ்தானம் தான் காந்தம் மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி குவிந்துள்ள பகுதி. கோவில்களில் கர்ப்ப கிரகத்தில் கீழ் செப்பு தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். இதுவே கீழே இருக்கும் காந்த சக்தியை பன்மடங்காக்கி வெளிக்கொண்டு வரும். 3 புறமும் மூடப்பட்டு வாசல் பகுதி மட்டும் திறந்திருக்கும். கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியேறும் காந்த சக்தி வாசலில் இடது மற்றும் வலது புறத்தில் நின்று இறைவனை வணங்கும் பக்தர்களை சென்றடைகிறது. தினமும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வந்ததும் ஒருவித சக்தி அமைதி கிடைப்பதைப் போல் உணர்கின்றனர். மூலஸ்தானத்தில் எப்பொழுதும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். விக்கிரகத்திற்கு பின்புறம் ஒரு விளக்கும் அதை சுற்றி கண்ணாடியும் வைக்கப்பட்டிருக்கும். அது ஒளிவட்டம் வருவதற்கு அல்ல, மூலஸ்தானத்திலிருந்து வெளிப்படும் காந்த சக்தியை அப்படியே திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுதான். ஆத்மார்த்தமாய் இறைவனை உணர்ந்து ஆலயம் சென்று வந்து அமைதியான உறுதியான ஆன்ம பலத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்வோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.